மியா எங்கம்மா போன? மியா எங்கே போன? பிறகு உங்கள் பிள்ளைங்கெல்லாம் கத்துது பற்றியா? 2 நாளாக நீ வீட்டுக்கு வரலல்ல, எங்கே போன? உடம்பு சரியில்லையாடி? உடம்பு சரியில்லையா? தண்ணி கூட இல்லாமல் கடந்திருக்குது. கொஞ்சம் தான் ஜஸ்ட்டு மிஸ் உயிர் போகிற கண்டிஷனில் கடந்திருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மக்கிட்ட 5 பூனை குட்டிங்களும் ஒரு பூனையும் கிடச்சிதுன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் பக்கத்தில் செடியில் யாரோ கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க. நம்ம தான் தூக்கின்னு வந்து வச்சு கொஞ்சம் நாளாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னாச்சுன்னா, நேற்று 2 நாளாகவே இந்த தாய் பூனையை வந்து காணோம். நாங்களும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், வரவே இல்லை. நாங்கள் நேற்று நைட்டு 1 மணி வரைக்குமே இந்த தாய் பூனையை தேடணும். எப்பயுமே என்னுடைய வண்டி சத்தம் கேட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து நிற்கும். வந்து என்கிட்ட சாப்பாடு வந்து கேட்டு சத்தம் போட்டுட்ருக்கோம். ஒரு நைட்டு ஒரு பகல் வரவே இல்லை. இந்த குட்டிங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டு அழுவுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. கத்திக்கிட்டு பால் இல்லாமல் நம்ம என்ன தான் பால் பிஸ்கெட்டு சாதம் வச்சாலுமே கூட அதுங்க அது ஃபுல்லாக சாப்பிடாதுங்க. அவங்க அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்கும். அப்புறம் அதால் முடிஞ்சது ஏதோ எலியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும், அதான் சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. நாங்கள் நைட்டு 1 மணி வரைக்குமே அந்த குட்டிங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இது வரும்னு சொல்லிட்டு, இது மியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலே வந்துடும். எங்கே இருந்தாலுமே எங்கேயுமே பக்கத்தில் தான் இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு கூட போகாது. பக்கத்தில் நம்ம வீட்டை சுற்றி பக்கத்தில் எங்கேயாவது இற தேட போயிருக்கோம். என்னோடய வண்டி சத்தம் கேட்டோடனே அடுத்த நிமிஷம் வந்து வீட்டில் நின்றுடும். நாங்கள் நேற்றுலேருந்து தேடிகிட்ருக்கோம், இது கிடைக்கவே இல்லை. எனக்கு என்னடான்னா, இது ஒரு வேளை வளர்த்தவங்க வீட்டுக்கே போயிடுச்சோ? இது ஆல்ரெடி யார் வீட்லேயே வளர்த்து 5 குட்டி போட்டதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போட்டு போயிட்டாங்க செடிக்குள்ளார. அதுக்கப்புறம் இந்த குட்டிங்கள் நம்ம எடுக்கவும், நைட்டு 12 மணிக்கு போய் குட்டிங்களை எடுக்கவும், இது தாய் சத்தம் கேட்டு தாயும் வந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து தான் கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு மேலே நம்ம வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வீட்டில் நல்லா பழகிடுச்சு இந்த பூனை. அந்த லோக்கலில் இருந்த ஏதோ ஒரு பூனை தான் இது. நாங்கள் இது குட்டி போடுறதுக்கு முன்னாடியுமே இந்த பூனையை வீட்டுக்கெலாம் வந்திருக்கு, பார்த்துருக்கோம். ஆனால் கிட்டலாம் நெருங்கி வராது. எதாவது சாப்பிட வச்சா சாப்பிட்டு போயிடும். இப்போ இந்த குட்டிங்களை எடுத்துகிட்டு வந்த பிறகு அந்த பூனை நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ 2 நாளாக காணானதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நான் எங்கெங்கே போய் சவுண்டு விட்டு பார்த்தேன். நான் அந்த வீடியோ வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். தேடின வீடியோவை தேடி பார்த்துட்டு விட்டுட்டேன். காலையில் எனக்கு தூக்கமே வரல. காலைல எழுந்திரிச்சிட்டேன். இந்த குட்டிங்க எல்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பசியில். நம்ம என்ன தான் பால் வச்சாலும் சாதம் வச்சாலும் அந்த தாயை தேடி கத்த ஆரம்பிச்சிருச்சிங்க. நான் அப்புறம் பக்கத்தில் செடிக்குள்ளார அங்கங்கெல்லாம் போய் தேடி பார்த்தேன். எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இந்த பூனைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல். நாய்ங்க நிறையா இருக்குது. நாய்ங்க கடிச்சு போட்டிருக்குமா, இல்லை ஏதாவது ஆயிருக்குமோ, என்ன ஆயிடுச்சோ ஏதாச்சோன்னு நான் பயந்துட்டு தான் போய் தேடினேன். தேடும்போது அக்கம் பக்கத்தில் எழுத்து வீட்டில் தான் அடிக்கடி போயிட்டு வரும். நான் அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு கேட்டேன், இந்த பூனை தாய் பூனை அங்கே இருந்துச்சு இல்லையா, அந்த பூனையை காணோம் பார்த்தீங்களா, அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கம் தானே வரும்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த பூனைக்குட்டி வந்து நேத்திலேருந்து அந்த செடிக்குள்ளே தான் படுத்து கிடக்கு, எட்ட எந்திரிக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் எங்கே படுத்துருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். செடி உள்ளார ஒரு பகல் ஃபுல்லாக வெயிலில், ஒரு நைட்டு ஃபுல்லாக தண்ணி கூட இல்லாமல் அதில் கடந்திருக்கு போல். அதுக்கப்புறம் நான் போய் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் தூக்கினோடனே கடிச்சிருமோன்னு பயந்துட்டு தான் தூக்குனேன், ஏன்னா அதுவே முடியாமல் இருக்குது. ஆனால் அது ஒன்றுமே செய்யலை. என்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இப்போ தண்ணி கொண்டாந்து வைக்கிறோம் பாருங்கள், அவ்வளோ தண்ணியை குடிக்குது. தண்ணி கூட இல்லாமல் அது ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக அந்த செடிக்குள்ளே கடந்திருக்கு. என்ன ஆச்சு, இல்லை ஏதாவது கடிச்சிருச்சா, இல்லை அதுக்கு உடம்பு முடியலையா, கழுத்தில் ஒரு சின்ன காயம் இருக்குது, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா, ஏதாவது சாப்பிட்டுட்டுன்னு தெரியல. தண்ணி வச்சுருக்கோம், தண்ணி குடிச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் பாலும் கூட வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தோம். அந்த பால்லாம் அது குடிக்கவே இல்லை. பாருங்கள், அந்த குட்டிங்கெல்லாம் வந்துட்டு அம்மாவை சுற்றி வந்து கத்திகிட்ருக்குங்க. ஆனால் அது பால் கொடுக்க மாட்டேன்னுது. குட்டிங்கெல்லாம் பாலுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க. என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்ன செய்யணும்னு புரியல. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். மதியானத்துக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்ட்டு இருக்கேன். பாவமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பார்க்குறதுக்கு. நம்ம வீட்டில் எங்கேருந்தோ வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுங்க. இப்போ இது மாதிரி ரொம்ப முடியாத கண்டிஷனில் இருக்குது. என்னென்னு ஒன்றும் புரியல.